أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله مولانا العظيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يرحمني. الحمد لله رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களுடைய அளவிலாத அன்புக்கும் பாசத்துக்கும் பிரியத்திற்கும் காருண்யத்திற்கும் பாத்தியவான்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மாபெரும் கிருபையால் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நம் மீது அலாதியான அன்பும் பிரியமும் பாசமும் கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நம் மீது கண்மணி நாயகம் காட்டக்கூடிய அந்த எல்லையில்லாத அன்பும் தாராளமான கிருபையும் கருணையும் எந்த அளவுக்கு மகா விசாலமானது என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் முஹ்சினை ஆலமீன் உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منهما دهر الدهر آمين. ஜமானி உம்மா ஆமினா நாயகி அவர்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு அறிவித்து தர்றாங்க. கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியாரின் பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து இந்த உலகுக்கு வந்த
ஒரு சில மணி நேரங்கள், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு கண்மணி நாயகம் மௌலிதுல் கரீம் ஆகி. நாயகம் அவர்கள் உம்மாவுடைய அருமை, உம்மாவுடைய முபாரக்கான திரு கரத்துல கண்மணி நாயகத்தை வச்சிருக்கிறாங்க. செய்த ஆமினா நாயகி வச்சிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. பெருமானாருடைய புனிதமான பரிசுத்தமான திரு உதடுகள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியான அவரது நிகரிலா சர்வ சம்பூர்ண பேருலகு சௌந்தரியமான நம் ஆர்வி ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான அந்த தெய்வீக பேர் அழகு ஜொலிக்கக்கூடிய தெய்வீக திவ்ய திருமுகத்துல திரு உதடுகள் ஏதோ அசைந்து கொண்டிருக்குது. மாஷா அல்லாஹ். நாயகம் ஏதோ சொல்றது போல தெரியுது. உம்மாவுக்கு செய்த ஆமினா நாயகம் கண்மணி நாயகத்தை பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்ற அந்த பாக்கியவதி மஹ்தூமாய காயினாத் சித்திகத்துல் குப்ரா முஹ்சினை ஆலமீன் உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منها دهر الدار آمين. நாயகி அவர்கள் பெற்றெடுத்த தெய்வீக மாணிக்கமான மன்னாதிமா மன்னவரான மகாமல் மஹமூதுடைய அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அதீம் அருகில் தன்னுடைய காதை கொண்டு போய் மாஷா அல்லாஹ் பிள்ளையுடைய முபாரக்கான திரு வாய் கிட்ட உம்மா ஆமினா நாயகி தன்னுடைய காதை கொண்டு போய் கேட்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. நம் போன்ற பாவிகள் மீது எவ்வளவு பெரிய கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். காசி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆமினா நாயகி கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறாங்க. உம்மாவுடைய பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய குதிரத்துல அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் இந்த உலகத்துக்கு தஸ்ரீஃபுல் கரீமா இருக்கிறார். நாயகம் முபாரக்கான திரு உதடுகள்ல இருந்து என்ன சவுத் ஷரீஃப் வருது. அல்லாஹும்ம அஃபிர் லி உம்மதி, அல்லாஹும்ம அஃபிர் லி உம்மதி, அல்லாஹும்ம அஃபிர் லி உம்மதி. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துகளை நீ மன்னித்து அருள் புரிவாயாக, என்னுடைய உம்மத்துகளை நீ மன்னித்து அருள் புரிவாயாக, என் உம்மத்துகளை மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம அஃபிர் லி உம்மதி, அல்லாஹும்ம அஃபிர் லி உம்மதி, அல்லாஹும்ம அஃபிர் லி உம்மதி என்று மாஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் ஹுஸ்னு ஜமாலை இலாஹியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய உம்மத்துகளான நாயகத்துடைய ரிசாலத்துல் கரீமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளான கண்மணி நாயகத்துடைய உஷாக்கான குலாமின்களான நபீது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய அலாதியான அன்பும் பிரியமும் பாசமும் கிருபையும் கருணையும் எந்த அளவுக்கு மகா விசாலமானது. உலகத்துக்கு வந்த உடனே கண்மணி நாயகம் நமக்காக அல்லாஹ் இடத்துல என்ன நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் நம்மை தண்டித்து விடாமல் நம்மீது அவனுடைய கோப கடலை கக்கி விடாமல் நம்மை அவன் மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்ற அந்த மேலான எண்ணத்தில் மேலோங்கி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கின்றோம், அந்த நாயகத்துடைய அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கின்றோம், அந்த நாயகத்துக்காக நாம் எந்த அளவு நாம் குர்பானாகின்றோம். யார் யாருக்காகவும் மனச வாழ்றான், அவனை மறக்கக்கூடிய ஜனங்களுக்காக வாழ்றான், அவனை மறக்காமல் வாழ வைக்கக்கூடிய வல்லலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இழிநிலைகளை நம்மை விட்டு நீக்குவதற்காக தான் இந்த லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய விசேஷம் என்ன? லைலத்துல் கத்ரை குறித்து ஏராளமான செய்திகள் உண்டு. காலமெல்லாம் பேசினாலும் லைலத்துல் கத்ர் சம்பந்தமா அந்த செய்தி சொல்லி முடிக்க முடியாது. தஃப்சீர்கள் அவ்வளவு விஷயம் இருக்கு. இது மாஷாஅல்லாஹ் என்ன 1 hour 2 hour 3 hours பயான் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. 4 கலக்கண பயான் செய்யணும் லைலத்துல் கத்ரை பத்தி. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா எல்லா விஷயத்துடைய மக்சத் ஒண்ணுதான் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த லைலத்துல் கத்ர். இந்த ராத்திரி என்ன 1000 ரக்காத் தொழு, 2000 ரக்காத் தொழு, 100 ரக்காத் தொழு, அதெல்லாம் மூளையில வை மாஷாஅல்லாஹ். முதல்ல ஈமான சரியாக்கு. முதல்ல என்ன ஈமான நல்ல ஈமானோட இரு. அதுக்கு பிறகு எத்தனை ரக்காத் தொழு. காரணம் என்ன? நீ எத்தனை ரக்காத் தொழுனாலும் உன் ஈமான் சஹீஹா இருந்தாதான் எல்லாமே சரியா. நாயகத்துடைய அருமை பெரியவாப்பா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அருமை பெரியவாப்பா ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை கண்மணி நாயகத்திட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஒரு துஆவை தாங்கள் திருவாயால சொல்லிட்டாங்க. அந்த துஆவை நான் தொடர்ந்து வளமையா ஓதிட்டு வரேன் அப்படின்னு நாயகத்துக்கு கேட்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தா அல்லாஹ். ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல ஆஃபியத்தை கொடு, நல்ல ஆஃபியத்தை கொடு அனு கேளுங்கன்னு நாயகம் திருவாயால சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு மறுபடியும் அவங்க கேட்டாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே எனக்கு ஒரு தங்கள் முபாரக்கான திருவாயால ஒரு துவா சொல்லித்தாங்க, சொல்லி ஓதிட்டு வர, தொடர்ந்து ஓதிட்டு வர. கண்மணி நாயகம் மறுபடியும் திருவாயால சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா. அதே துவா தான் முதல்ல சொல்லி கொடுத்தது. மறுபடியும் அவங்க கொஞ்ச நாள் ஓதுனாங்க. தேர்ட் டைம் கேட்டாங்க, நாயகமே எனக்கு ஒரு துவாவை தாங்கள் திருவாயால சொல்லித்தாங்க. அப்பையும் ஸல்லல்லாஹு இந்த துவா தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால சொன்னாங்க, யாம் பெரியப்பா, ஆரோக்கியம் இருந்தாதான் எல்லாமே சரியாகும். ஆரோக்கியம் எல்லாத்துலயும் ஆரோக்கியம், சரீரத்தில் மட்டும் இல்லை, ஈமான்ல ஆரோக்கியம். ஈமான்ல ஆரோக்கியம் வேணும். ஈமான் ஆரோக்கியமா இருந்தா அமல் ஆரோக்கியமா இருக்கும். ஈமான் என்ன பலகீனமா இருந்தா அமல் அதை விட பலகீனமாயிடும். ஏன்னா கியாமத்து நாளையில அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒவ்வொரு அமலுக்கு என்ன நற்கூலி தரும்போது எந்த ஈமானோடு அந்த அமலை அடியான் செய்தானோ அதை அந்த ஈமானை பார்த்து தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஒருத்தன் ஈமான்ல பலகீனமா இருக்கிறான், ஈமான்ல ஆரோக்கியம் இல்ல, ஈமான பத்தி படிக்கல, போனபோக்கித்தனமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். மஸ்ஜிதுக்கு போயிட்டு என்ன ஒரு மண்ணக்கட்டையாவது. மஸ்ஜிதுக்கு போய் என்ன நீ ஜாங்கிரி தான் வாங்கிட்டு வரணும், வேற ஒண்ணாவது. அப்ப லைலத்துல் கத்ரை அடைந்தால் அந்த லைலத்துல் கத்ர் ராத்திரி நாம என்ன துஆவை கேட்கணும்னு நமக்கு நம்முடைய ஆரியூர் தாயான உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா ஆயிஷா துஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனா பரக்காத் மின்ஹா தஹர தஹர் ஆமீன். நம்மட உம்மா ஆயிஷா நாயகி நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க,
நான் லைலத்துல் கத்ர் எந்த ராத்திரின்னு எனக்கு தெரிஞ்சா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு எனக்கு தெரிஞ்சா நான் அல்லாஹ்ட்ட ஆஃபியத்துக்காக துஆ செய்வேன். யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயா. ஆயிஷா நாயகத்துடைய முபாரக்கான அந்த இஜாசத்தை நாம இப்போ துஆ செய்யறோம். மாஷா அல்லாஹ். எல்லாரும் சொல்ல அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது كما تحب وترضى أن تصلي عليه. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بلد حسنه وجماله. ما شاء الله. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் ராத்திரி எந்த ராத்திரி எனக்கு தெரிஞ்சா அல்லாட்ட என்ன கேட்குவேன்? ஆஃபியத்தை கேட்குவேன், ஆரோக்கியத்தை கேட்குவேன். நம்ம லைலத்துல் கத்ர்னா பாவம் ஜெகத் வச்சிருக்கிறோம். பாவ மன்னிப்பும் ஒரு ஆரோக்கியம். பாவம் என்பது ஒரு வியாதி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது ஆஃபியத், ஆரோக்கியம். ஆஃபியத்துங்கிறது என்ன? அது ஒரு ரிஸ்க்குங்கிற சொல்லு போல. ரிஸ்க்குன்னு சொன்ன அரபில சாப்பாடு மட்டுமல்ல, காசுக்கு ரிஸ்க்கு தான், ஈமானுக்கு ரிஸ்க்கு தான், இல்மு ரிஸ்க்கு தான், ஆஃபியத் ரிஸ்க்கு தான். அல்லாஹ்வுடைய திரு காட்சியும் கூட ரிஸ்க்குன்னு பேர். அதுக்கு ரிஸ்க்கு தான் பேர். அதுதான் பெரிய ரிஸ்க். அதோட பெரிய ரிஸ்க் ஒண்ணும் கிடையாது. அதுபோல என்ன? ஆஃபியத், ஆரோக்கியம். முதல் ஆஃபியத் எது? ஈமான் ஆஃபியத். ஈமான்ல எப்ப ஆஃபியத் வரும்? ஈமான்ல ஆஃபியத் நமக்கு வருவதற்காக தான் இந்த லைலத்துல் கத்ர் மாசம். ஈமான்ல ஆஃபியத் வருது. இந்த ராத்திரிக்கு கத்ர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொல்லும்போது, கத்ர் மகிமை மிக்க இரவு. கத்ர்னா மகிமை மிக்கது. அரபில கத்ர்னா என்ன? மகிமை மிக்கது. அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு சொல்லும்போது மாஷா அல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, இது மாஷா அல்லாஹ் லைலத்துல் லீக். ராத்திரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, லைலத்துல் லீக். லீக் லீக்னா நெருக்கடியான ராத்திரி. என்ன நெருக்கடி? மலக்குகள் மாஷா அல்லாஹ் பெரிய கிரவுட் வர்றாங்க. மலக்குகள் நெருக்கடியா இருக்குது உலகம் பூரா. நம்ம போட்ட கணக்கு ஒண்ணும் தெரியல, அவுலியாக்களுக்கு தெரியுது. லைலத்துல் கத்ர் ராத்திரி என்ன? லைலத்துல் லீக். மலக்குகள் மாஷா அல்லாஹ் என்ன பெரிய கிரவுட் வருது இந்த பூமிக்கு, பெரிய கிரவுட். மலக்குகளுடைய எண்ணிக்கை குறித்து என்ன? அல்லாஹு அக்பர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தின் சன்னிதானத்துல கேட்டாங்க, நாயகமே அல்லாஹ் மலக்குகளை எவ்வளவு படைச்சிருக்கிறான், எவ்வளவு மலக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? அல்லாஹ் மலக்குகளை எவ்வளவு படைச்சிருக்கிறான்? யார் கேக்குறா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. வஃபாத் அலைனா பரக்காத்து பினு ஃபித்தானா. ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ். என்ன எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பகார மருதவாலம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் மருந்தருள் செய்றாங்க. உஸ்மான், அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோடையும் 20 மலக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷன் கூட 20 மலக்கு. புரிஞ்சா? ஒரு மனுஷனோட உலகத்துல எத்தனை கோடி மனுஷன் இருக்கிறான்? ஒரு ஆளோட 20னா கணக்கு போட்டு பாரு. கணக்கே போட முடியாது, எங்கேயே போயிடும், நம்பரே இருக்காது. மலக்களுடைய அந்த பெரிய இமாம் ஹாக்கிம் கிதாப் அல் முஸ்ததரக்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்றாங்க. இமாம் ஹாக்கிம் கிதாப் அல் முஸ்ததரக்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்றாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்தை கேக்குறாங்க, நாயகமே அல்லாஹ் மலக்கள் எவ்வளவு படைச்சிருக்கான்? அல்லாஹ் மலக்க படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷன் கூட 20 மலக்கு இருக்கிறாங்க.
உங்க வீட்டுல 5 பேர் இருந்தா எத்தனை மலக்கு? 100 மலக்கு உங்க வீட்டுல மட்டும் இருக்கிறாங்க. விளங்குதா? உங்க வீட்டுல 5 பேர் இருந்தா 100 மலக்கு உங்க வீட்டுல மட்டும். அப்படின்னா நீ கணக்கு போட முடியுமா? மாஷா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல என்ன மலக்கு பெருங்கொண்ட பெரும் திரளாக மாஷா லட்சம்னா இல்ல, கோடியெல்லாம் இல்ல, அதுக்கு மேல மலக்கார என்ன சாரை சாரையா இறங்குறாங்க. அதுக்கு மேல என்ன ரூஹுங்கிற மலக்கு வர்றாங்க. ரூஹ குறிச்சு பல வியாக்கியானம் இருக்குது. ரூஹுக்கு மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாரதாகவும் ஒரு தஃப்சீர் இருக்கு. இந்த ராத்திரிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வர்றாங்க. தஃப்சீர் ரூஹுல் பயான்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய விஷயத்தை பத்தி என்ன பயான் செய்யறாங்க. அல்லாம மற்ற தஃப்சீர்கள்ல வருது ரூஹுன்னு ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பேராற்றல் எவ்வளவு மகா விசாலமான குதிரத்தை இலாஹி. நம்ம அல்லாஹ்னு சொல்றோமே, அந்த இஸ்முல் ஆலத்துடைய மகா கௌரவம் என்ன, விசேஷம் என்ன நமக்கு தெரியல. அது எவ்வளவு பெரிய திருநாமம் தெரியுமா? வலிகள் கோமான் ஹவுசுல்லாஹ் பயான் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி உனக்கு காட்டி தந்தாங்களோ அப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா போதும், எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம். மாஷாஅல்லாஹ். ஹவுசுல்லாஹ் திருவாக்கு நம்ம சும்மா கௌசல் பக்தி இருக்கிற மாதிரி என்ன கையை தூக்கினா பத்தாது. கௌசப்பாக்குன்னு சொல்லி கௌசலான சொல்றது உனக்கு கேளு முதல்ல. என்ன இங்க ரூஹுங்கிற மலக்கு அவங்களை குறிச்சு வருது. அவங்க 7 வானம் 7 பூமி எல்லாம் என்ன நம்ம சாப்பிடும் போது ஒரு வாய் எண்ணி சாப்பிடுறோம்ல, ஒரு உருண்டை சாப்பாடு, ஒரு லுக்மா புரிஞ்சா, இதே வார்த்தை வருது லுக்மத்தன் வாஹிதா. நம்ம சாப்பிடுற ஒரு கை சோற போல 7 வானம் 7 பூமி எல்லாத்தையும் எடுத்து வாயில விட்டுறோம். மசாலா அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கு. கற்பனை பண்ண முடியுமா ஒரு ஆள? மலாயிகா ரூஹ் இது பேர் தான். தனஸ்ஸுலுல் மலாயிகத்து வர்ரூஹுங்கிறான். பரவாயில்லை சூரத்துல் கத்ர்ல அல்லாஹ் சொல்றான் தனஸ்ஸுலுல் மலாயிகத்து வர்ரூஹ். அந்த ரூஹுங்கிற மலக்கு என்ன? மலக்கல் மூத்தல்ல, இது தனி மலக்கு ரூஹ். இந்த மலக்க குறித்து அஹ்லுல் பைத் தஹார நபவி சய்யிதி மௌலாயி மல்ஜாயி ரூஹி ஜத்தி குர்ரத் ஐனி இமாமுல் ஆலமீன் இமாம் ஜாஃபர் சாதிக் அல் ஹுசைனி அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ ஸலாம் وافاض علينا البركات منه في الدار آمين. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் இந்த மலக்கு எப்படி இருப்பாருன்னு சொல்லி அவரை பத்தி பெரிய பயானே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மலாயிகா ரூஹ் இன்னைக்கு வர்றாங்க. இப்படி எல்லாம் மலக்கள் வாழ்றதுனால இந்த ராத்திரிக்கு நான் கத்ருன்னு பேர் வந்து சீங்கிறான். இது லைலத்துல் முய்யத். என்ன சொன்னோம்? நெருக்கடி, பயங்கர கிரௌடு, பயங்கர கிரௌடு. மசாலா என்ன? இப்ப ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹாஜிகள் அரஃபால இருக்கும்போது மினால இருக்கும்போது பயங்கர கிரௌடா, எல்லாரும் ஒரே நேரத்தில் இருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் இருக்கிறது. அது லட்சம், இது மில்லியன் பில்லியன் கணக்கில் கோடிகள் அதெல்லாம் தாண்டி போன. இப்போ மசாலா என்ன? இவ்வளவு மலக்கள் வராங்க. எதுக்காக இவ்வளவு மலக்கு? எல்லாம் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறதுக்காக. நாயகன் தான் இந்த துனியாவுக்கு வந்த உடனே மாஷா அல்லாஹ் மாதர் குலத்து மாணிக்கமான உம்மர் ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் அவர்கள் பெற்றெடுத்த தெய்வீக மாணிக்கமான மகாபல் மஹமூதுடைய அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் என்ன திருவாக்கு கேட்டாங்க? அல்லாஹ் மஃஃபிர்லி உம்மத்தி, அல்லாஹ் மஃஃபிர்லி உம்மத்தி, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிடு, அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிடு அல்லாஹ். அப்ப அல்லாஹ்க்கு அவன் ஹபீபுல் ஆலத்தை சந்தோஷப்படுத்தவன்.
கண்மணி நாயகத்தை சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக அல்லாஹ் எல்லா காரியமும் செய்வான். லைலத்துல் கத்ர் மட்டுமல்ல, ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். காரணம் என்ன? ஹபீபுல் ஆலத்தை சந்தோஷப்படுத்த, ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும். ஆனா மனிதன் என்ன, அந்த ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துடைய மகிமைகளை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேர் இஸ்லாமான பேர் வச்சிருக்கிறோம். இவெல்லாம் என்ன, முஸ்லிமான பேரை மாத்திட்டு பேரை ஏதாவது டேவிட் அப்பாசாமி வச்சா தேவை. இஸ்லாமான பேர் வச்சா என்ன, நாயகத்துடைய மகத்துவங்களை அறிய ஆசை இருந்தா இஸ்லாமான பேர் வைக்கலாம். அது இல்லாதவன் எதுக்கு இஸ்லாமான பேர் வைக்கணும்? அவன் டேவிட் வைக்கலாம், இல்லைன்னா குப்புசாமி அப்பாசாமி பேர் வைக்கலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் கேக்குறான், மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக லைலத்துல் கத்ர்? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர். அது 1000 மாதங்களை விட விசேஷமானது. லைலத்துல் கத்ர் இந்த இரவு அந்த இரவுங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை நான் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாசம் பிற 15 அன்னைக்கு பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க ஹனஃபி இமாம் ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வாஸியா. ஹனஃபி இமாம் சொல்றாங்க. ஹனஃபி இமாம் யாரு? 7 வருஷம் ஆட்டுக்கறி சாப்பிடல. ஹனஃபி இமாமுடைய வாழ்க்கையில என்ன, 7 வருஷம் ஆட்டுக்கறி மட்டன் எடுத்துக்கல, சாப்பிடல. காரணம் என்ன? கூஃபாவுல அவங்க வாழ்ந்த ஊர்ல ஒரு ஆடு காணா போயிட்டதா கேள்விப்பட்டாங்க. ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு கேள்விப்பட்டாங்க. அந்த ஆட்டை கொண்டு வந்து எவனாவது கல்லாட்டை வித்து என்ன, அது தெரியாம வாங்கி சாப்பிடுவோமோன்னு பயந்து, நம்ம சும்மா என்ன ஹலாலான ரிஸ்க், ஹலாலான ரிஸ்க், ஹராமான எல்லா ஃப்ராடுகளையும் பண்ணிக்கிட்டு இப்படி கேட்டா இப்படி எழுதுச்சா? மசாலா என்ன, 7 வருஷம் ஆட்டுக்கறி எடுத்துக்கல ஹனஃபி இமாம். ஏன் எடுத்துக்கல? கூஃபால ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு, காணா போயிடுச்சு. காணா போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுதான் மிச்சம். 7 வருஷம் சாப்பிடல. ஏன் 7 வருஷம் சாப்பிடாம இருந்தாங்க? ஒரு ஆடு 7 வருஷம் தான் இருக்கு, அதுக்கு மேல இருக்கு. ஆட்டுடைய ஏஜ் எத்தனை? 7 வருஷம் தான். அதனால 7 வருஷம் சாப்பிட. இப்படிப்பட்ட ஹனஃபி இமாம், இமாமுனா நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுமா, அது இமாமுடைய சொந்த பேர் என்ன, நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன செய்யல? 7 வருஷம் ஊர்ல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ஆட்டுக்கறியை திங்காம இருந்தான். இந்த இமாம் சொல்றாங்க, நான் லைலத்துல் கத்ரை ஷாபான் மாசம் பிற 15 அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். லைலத்துல் கத்ர் ஒன்று இருக்குது, அதை குறித்து நிறைய செய்திகள் இருக்கு. அதான் முதலே சொன்னேன், அவர்ஸ் கணக்குல இல்ல, டேஸ் கணக்குல பேசினாலும் அது என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. நம்மதை ஷார்ட்டா முடிக்கிறதுக்கு இந்த ராத்திரி குர்ஆன் இறங்குச்சு எல்லாரும் பாவம் பண்ணி அல்லாஹ் 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 கத்தேனா, புரியுதா? நிறைய தொழு. இந்த நாளை என்னன்னு பயான் செஞ்சு கொடுப்பா. இது எதுக்காக? ஏன் லைலத்துல் கத்ர் ஒண்ணு வந்துச்சு? அத பேசுவியா, இனத்தை போட்டு பேசிட்டு. அப்ப லைலத்துல் கத்ர் ஹனஃபி இமாம் எப்ப பெற்றுக்கணும்னு சொல்றாங்க? நிஸ்ஃபு ஷாபான். அல்லாம லைலத்துல் கத்ர் முஹர்ரம் மாதம் பிறை 10வது இரவு, யோமுல் ஆஷுராவுடைய இரவு. இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி
سيدنا حسين عليه أفضل الصلاة وأكمل التسليم وأفاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன கர்பலா ஷரீஃப்ல இருந்த அந்த இரவுதான் லைலத்துல் கத்ர். அப்படி ஒரு தஃப்சீரும் லைலத்துல் கத்ர் தோணும். அந்த ராத்திரி என்ன கூத்தாடுறதுக்குள்ள ராத்திரி அல்ல. குலில் ஹக்கு வலவ் கான முர்ரா, நாயகத்துடைய திருவாக்கு, உண்மையை பேசுங்க, ஹக்க சொல்லுங்க, அது கசப்பா இருந்தாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃப்ல சதகா ஷரீஃப்ல நாயகத்துடைய இந்த அப்டே என்ன, என் வாழ்க்கையில யாருக்காகவும் எவருக்காகவும் எதையும் நான் பேசுறது கிடையாது. எது ஹக்கோ அதை எடுத்து நான் சொல்லிடுவோம். முஹர்ரம் மாதம் பிறை 10 தீ மிதிக்கிறதுக்கு உள்ள ராத்திரி அல்லாத ஹராம். தீ மிதிக்கிறது ஹராம், கொட்டடிக்கிறது ஹராம், கூத்தாடுறது ஹராம், ஜுலூஸ் போறது ஹராம். அதெல்லாம் இமாம் அலி மகாமுடைய மஹபத்து ஷரீஃப். அது ஜாஹிலியங்கள் செய்யக்கூடிய வேலை. அது லைலத்துல் கத்ர். அந்த ராத்திரி என்ன, இமாம் ஹுசைனுடைய மகா கௌரவத்தை, மகா விசேஷத்தை, மகா உன்னதத்தை எடுத்து நினைவு கூற வேண்டிய இரவாக அது லைலத்துல் கத்ர். அப்ப லைலத்துல் கத்ர்ங்கிறது முஹர்ரம் மாதம் பிறை 10வது இரவு, 9வது பின்னேரம் 10வது ராத்திரி. பனு உமையாக்களுடைய ஆட்சி 1000 மாதங்கள் இருந்தது. பனு உமையாக்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமுஷ் ஷான் அஹ்ல் பைத் அத்ஹார நபவியான அமீருல் முஃமினீன் பாப மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ் முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்களின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட கண்மணி நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீது கொடூரமான வெறுப்பு கொண்ட வழி கேடர்களுடைய ஆட்சி 1000 மாதங்கள் இருந்தது. அததான் அல்லாஹ் இஷாரா செய்யறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷஹாதத்துல் உலமாவுக்காக கர்பலா ஷரீஃபில் இருந்த அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உலமா சத்திய சன்மார்க்கத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய உண்மையான ஐடியாலஜி இஸ்திகாமத்தாக்குவதற்காக, நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய சர் முபாரக்கை, தன் புனிதமான தலையை அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக்கிய இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உலமா இந்த ஆலமு ஷஹாதாவில் இமாம் ஹுசைனுடைய அந்த கடைசி ராத்திரி மாஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருக்கு அப்படி தஃப்சீர் இருக்கு. லைலத்துல் கத்ருக்கு அப்படி தஃப்சீர் இருக்குது. இது எல்லாம் சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய தஃப்சீர். புரியுதா? இதெல்லாம் என்ன? சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய தஃப்சீர். மாஷா அல்லாஹ். மற்ற கொள்கைலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்ன தெரியுமா? அது கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவுல என்ன? பல வியாக்கியானங்கள்ல ஒன்று, நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலம் 500 மாதங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி காலம் எவ்வளவு? 500 மாதங்கள். நபிமார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். கண்மணி நாயகத்துடைய மகா கௌரவம் வேற, நாயகம் ஆலமெல்லாம் ஆட்சி செய்யறவங்க அது வேற விஷயம்.
நாயகத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய அரிசிலையும் இருக்குது. முகமது ரசூல் யாரு? ஜானஷீன் அரிஷ பரீன். ஹுசூர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி மாஷாஅல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஜானஷீன் அரிஷ பரீன் யாரு? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாயகத்துடைய மில்கியத்துடைய ஷான் வேற. கண்மணி நாயகத்தை தவிர நபிமார்கள்ல முத அரசரா இருந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் நபியோட வாப்பத்தான் முதல் ராஜா நபிமார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அதிகாரம் ஆட்சி மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப பிரம்மாண்டமான ஆட்சி. 500 மாசம். எத்தனை மாசம்? 500 மாசம். அதுபோல குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள்ல பெரிய குத்துபு வழி மட்டுமல்ல, குத்துபு மாஷா. அவுலியாக்களுக்கு ஒரு ஜமானால அதிபதியா இருக்கணும், குத்துபு மாஷா. எஜமா பெரியஜமா காதருடைய குத்துபுல் அக்தாப். அது மாதிரி ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி குத்துபுல் அக்தாப். அது மாதிரி என்ன முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு குத்துபை பத்தி குர்ஆன் சொல்லுது. சூரத்துல் கஹ்ஃப்ல குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள் உள்ள குத்துபு இவங்க. யாரு? அல் குத்துபு துல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா. துல் கர்னைன் அவங்க அசலான பேரு அப்துல்லா. அசலான பேர் அவங்களுக்கு அப்துல்லா. சில பேர் துல் கர்னைன் சொன்ன உடனே இஸ்கந்தர், துல் கர்னைன், அலெக்சாண்டர். நோ, அலெக்சாண்டர் அல்ல இது. அலெக்சாண்டர் என்ன? அலெக்சாண்டர் கிறிஸ்டின். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தாரு அலெக்சாண்டர். மாஷா அல்லாஹ், துல் கர்னைன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருக்கரத்துல இஸ்லாமை கபூல் செஞ்சார். துல் கர்னைனுடைய பிரம்மாண்டமான சோல்ஜர்ஸ்ல ஆர்மில படையில கமாண்டர் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். விளங்குதா? புரியுதா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? துல் கர்னைனுடைய ஆர்மில ராணுவ வீரர்களுடைய தளபதி கமாண்டர் யாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், இந்த துல் கர்னைன் அவருக்கு அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குத்துபுக்கு என்ன பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தானே, இது 500 வருஷம், 500 மாசம். நபிமார்கள்ல உள்ள ராஜா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரம்மாண்டமான ஆட்சி 500 மாதங்கள். அதுபோல துல் கர்னைன் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அவுலியாக்கள் உள்ள குத்துபு எவ்வளவு பெரிய ஆட்சினா அல்லாஹ் சொல்றான். மக்ரிபு ஷம்ஸ், சூரியன் அஸ்தமிக்கிற இடம் வரையில என்ன அவர் போறதுக்கு அல்லாஹ் அதிகாரம் கொடுத்தான். சூரியன் எங்க மறையுதோ அந்த இடம், எங்க மறையுதோ நம்மகிட்ட மாடியில் நின்றுட்டேன்னா இந்த மறை அப்படி அல்ல. அது அசலா அது குறித்து நிறைய செய்தி இருக்குது. அதையெல்லாம் சொன்னா என்ன, நம்ம காதுகார மதுரசுக்கு தவறுகளை யாரும் செய்ய போக முடியாது. ஏன்னா ஷார்ட்டா குடிக்கிறதுக்கு தான் பஸ்ஸை கையிலே மணி வச்சுட்டு சொல்லியிருக்கிறேன். டைம் பார்த்துக்கிறது என்ன தப்பு இருக்கிறது இல்லை, அதையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்க்கணும். வேற என்ன சார், அது இன்னைக்கு வீட்டு ஓனருக்கு இஷ்டமான தவறு. அதனால மசாலா என்ன, அது மக்ரிபு ஷம்ஸ், சூரியன் மறைகிற இடம் வரை. புரிஞ்சா? சூரியன் அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் கண்டார் சூரியன் மறைகிறத ஒரு சேற்று கடல்ல போய் மறைகிற மாதிரி. சேற்று சேரு சேரு சேத்து புரியுதா? மழை பெய்ஞ்ச மண்ணை சேருவாங்க. புரிஞ்சா? அது மாதிரி சேற்று கடல்ல போய் என்ன சேற்று கடல்ல என்ன சேற்று கடல்ல போய் சூரியன் என்ன மறைகிறது போல அவர் கண்டார். அவ்வளவு தூரம் போனார். அங்க சில ஜனங்களை பார்த்தார், மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க, போதும். எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல
அந்த மக்களை நீங்க தண்டிச்சாலும் தண்டிங்க, இல்ல அவங்களுக்கு நல்ல உபகாரம் செஞ்சாலும் செய்யுங்க. இதெல்லாம் குத்துபியத்துக்கு உள்ளது, நல்ல இஃப்தியார் கொடுக்குறது. அந்த ஜனங்களை போய் என்ன நீங்க எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், இப்படி அப்படி செய்யலாம் தான் சொல்ல.